Hello guys, welcome to new video. Sorry for வீடியோ போஸ்ட் பண்ணாததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். போன வாரம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேன். அதனால சாட்டர்டேவும் இல்லை சண்டேவும் இல்லை. நான் எப்போதும் சாட்டர்டே தான் மேக் பண்ணி சண்டே வந்து ரிலீஸ் பண்ணுவேன் வீடியோ. இந்த வாரமும் கூட இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாத இது கேன்சல் வந்துருச்சு. அதோட தான் எடுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு முக்கியமான கண்டென்ட்டு நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முக்கியமாக எடுத்து இதுதான் ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறதுக்கு ஃபவுண்டேஷனே இந்த கண்டென்ட் தான். தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டால பார்த்துறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோ என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்கிறோம், நம்ம மென்டார்ஷிப் எடுத்துட்டு இருக்கோம், டிடிடி எடுக்கிறோம், அதுவும் இல்லாமல் எம்எம்எக்ஸ்எம் ஐசிடி ப்ரைஸ் ஆக்ஷன் 3 சேர்ந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒன்று இன்ஸ்டாவில் போய் எனக்கு டிஎம் பண்ணுங்க, இல்லாட்டி டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுப்பேன், வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிடிடி கோர்ஸ் வேணும் அப்படின்னா பேசிக் ஐசிடி படிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து டிடிடி மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேசிக் ப்ளஸ் டிடிடி வந்து இருக்கு. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அட்வான்ஸ் ஐசிடி ப்ளஸ் டிடிடி, இது 2 இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து டிஎம் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ என்ன கண்டென்ட் அப்படின்னா நம்ம எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்டோட தான். ஐஆர்எல் இஆர்எல் என்ன ப்ரோ? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இதுதான் நீங்க பார்க்க போறோம். ஃபவுண்டேஷன் ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத வந்து இதுதான் மார்க்கெட் சொல்லும். நம்ம பிடிஎஃப் குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆமாம், வீடியோ போட்டதுல நல்லா தான் போயிட்டு இருக்கு. வியூஸை நான் பார்க்கறது இல்லை, இப்போ எதுவுமே பார்க்கறது இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் போடுற பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்ல, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து வேற ஏதாச்சும் மாத்தணும்னா மாத்தி கீத்தி போடுவேன், அதனால சொல்றேன். ஓகே, கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஓகே, MMXM core concept, internal and external range liquidity. What is this concept about? In this important topic from the MMXM core concept series, we define and differentiate between two critical form of liquidity. சொன்னல மெயின் திங் வந்து இதுதான். மார்க்கெட் வந்து 2 தான் செய்யும். அதை நான் இதுல இந்த பிடிஎஃப்ல போட்டிருப்பேன், கீழே போட்டுருக்கேன். பிரைஸ் ஒன்லி டஸ் 2 திங்ஸ். ஒன்னு வந்து ஐஆர்எல் போய் எடுக்கும், இல்லாட்டி இஆர்எல் போய் எடுக்கும். இது 2 தான் மார்க்கெட் பண்ணும். அதுக்குள்ள தான் நம்ம வந்து எம்எம்எக்ஸ்எம் எல்லாமே வந்து ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல் தான் எல்லாமே உள்ள அப்ளை பண்ண போறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டு பேசணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி IRL, external range liquidity ERL. These are the foundation of all price movements in the market. Price only does 2 things: takes highs and lows ERL, balances fair value gaps IRL. இப்போ புரிஞ்சிருக்கும் ஐஆர்எல்னா என்ன, இஆர்எல்னா என்ன. ஐஆர்எல் ஐஆர்எல்ங்கிறது வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே, இஆர்எல்ங்கிறது வந்து ஓல்டு ஐஸ் அண்ட் லோ, ஸ்விங் ஐஸ் அண்ட் லோ, அதுதான். திஸ் இஸ் த கோர் ஐடியா பிஹைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து எஸ்எம்சியில் ஸ்ட்ரக்சர் வரைகிறீங்க, இன்டியூஸ்மெண்ட் போட்டு வரைகிறீங்க அப்படிங்கிறதையும் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஐஆர்எல் டு இஆர்எல் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ரக்சரை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுத்துரும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஐஆர்எல்லேருந்து போகும்போது என்னைக்கும் ட்ரெண்ட் சைடு மட்டும்தான் போகும். ஓகேவா? நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் பார்க்குறீங்களோ அந்த ட்ரெண்டில் ஐஆர்எல்ல இருந்து போகுது மார்க்கெட் அப்படின்னா அது ட்ரெண்ட் சைடு மட்டும்தான் போகும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ரிவர்சல் அப்படின்னா இஆர்எல்லேருந்து வர்றது தான் ரிவர்சல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐஆர்எல்க்கும் இஆர்எல்க்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. ஐஆர்எல்ல போகிறது எல்லாமே ட்ரெண்ட் சைடு போகும், இஆர்எல்ல இருந்து வர்றது எல்லாமே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல வரும். ஓகே, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ரெஃபர்ஸ் டு லிக்விடிட்டி இன்சைட் எ லார்ஜர் ரேஞ்ச். அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு லார்ஜ் எக்ஸ்பான்ஷன் இங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்படின்னா ஒரு லார்ஜ் எக்ஸ்பான்ஷன் இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த லார்ஜ் ரேஞ்சுக்குள்ள எஃப்இஜிஸ் இருக்கும். இந்த எஃப்இஜிஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஐஆர்எல் அப்படின்னு சொல்றோம். அதை தான் ரெஃபர்ஸ் டு லிக்விடிட்டி இன்சைட் லார்ஜர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இட் இன்க்ளூட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ், எஃப்இஜிஸ், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரேஸ், பிடி அரேஸ். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து முக்கியம், பிடி அரே
பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்க பிடிஆர்ஏவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். யூஸ்ட் ஃபார் மெயின் திங் வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. Used for retracement, imbalance, and refinements. It helps price rebalance insufficiency within the current structure. மார்க்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் பிரைஸ் ரீபேலன்ஸ் இன்எஃபிஷியன்சி. அதாவது இன்எஃபிஷியன்சினா மார்க்கெட் ஒரு இம்பல்சிவா போகுதுல்ல, அததான் இன்எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. அதை வந்து கரண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்படிங்கிறத நான் தான் சொல்றேன். சாரி. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ERL refers to liquidity outside a defined range. It includes swing highs, swing lows. Used for targeting liquidity pools, it shows where price will likely attack liquidity behind a consolidation or range. ஓகேவா? இது ஏன் இந்த கன்சால்டேஷன் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, MMXM IRL டு ERLன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த IRL டு ERL போற இடத்துல தான் கன்சால்டேஷனும் இருக்கும், ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஒரிஜினல் கன்சால்டேஷன் நம்ம சொல்றோம். அப்ப டிரான் லிக்விடிட்டி எதன்னு நம்ம சொல்றோம்? ஐஆர்எல் எடுத்தா இஆர்எல் தான் டிரான் லிக்விடிட்டின்னு சொல்றோம். அப்ப 2 விஷயம் தான் செய்யும். ஐஆர்எல் எடுத்தா இஆர்எல் போகும், இஆர்எல் எடுத்தா ஐஆர்எல் போகும். இந்த சைக்கிள் தான் மாத்தி மாத்தி நடக்கும். அதுக்குள்ள தான் எம்எம்எக்ஸம் பார்க்க போறோம். ஐஆர்எல் டு இஆர்எல் பார்க்க போறோம். 2 சைடு பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஐஆர்எல் டு இஆர்எல். இஆர்எல் கிட்ட வந்து நம்மளுக்கு டிரான் லிக்விடிட்டி இருக்கும். அந்த இடத்துல தான் கன்சால்டேஷன், ஒரிஜினல் கன்சால்டேஷன் இருக்கும். Relationship between IRL and ERL. IRL is what happens inside a structure. ERL is what happens outside. ஓகேவா? இன்சைட் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இன்சைட்ல வர்றது தான் எஃப்இஜி இருக்குது ஐஆர்எல். வெளியே போய் ஒரு ஐ டேக் அவுட் பண்ணுதுன்னா அதான் இஆர்எல். ஐஆர்எல் ப்ரிப்பர்ஸ் த மூவ், இஆர்எல் கம்ப்ளீட்ஸ் த மூவ். புரியுதா? ஐஆர்எல்ல ஆர்டர்ஸ் இருக்கும். இஆர்எல் வந்து நம்மளுக்கு இஆர்எல் தான் நம்மளுக்கு வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் அங்கே வச்சிருப்போம். ஓகேவா? பெண்டிங் ஆர்டர்ஸோ இல்லாட்டி பை ஸ்டாப்ஸோ செல் ஸ்டாப்ஸோ மார்க்கெட் வந்து மேலே இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு எஸ்எல் பாயிண்டோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு போய் எடுக்கிறத கம்ப்ளீட் த மூவ் அப்படிங்கிறது தான் இஆர்எல். இஆர்எல் கிவ்ஸ் த பயாஸ், ஐஆர்எல் கிவ்ஸ் த என்ட்ரி. ஓகேவா? இஆர்எல் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பையில போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இஆர்ல எடுத்து எடுத்து போகுதுன்னா அதுதான் நம்மளோட பயாஸ் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? இஆர்எல் கிவ்ஸ் த பயாஸ். இஆர்எல் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் திரும்பி ஐஆர்எல்ல என்ட்ரி எடுத்து எடுத்து போகுதுன்னா அதுதான் மார்க்கெட் பயாஸ், பைல இருக்கு ட்ரெண்டு. ஓகேவா? தென் தே ஒர்க் டுகெதர் இன் எவ்ரி மார்க்கெட் கண்டிஷன். ஓகேவா? எவ்ரி மார்க்கெட் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். ஒன்றும் இது பண்ண வேணாம். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நம்மளுக்கு எஸ்எம்ஜி ஸ்ட்ரக்சர்ல எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி தான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. கீ எக்ஸாம்பிள், மந்த்லி லெவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெய்லி ஸ்ட்ரக்சர். மந்த்லியில ஐஆர்எல் இஆர்எல் பார்க்க போறீங்க. டெய்லியில ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி அதுலயும் ஐஆர்எல் இஆர்எல் பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்க எஸ்எம்சி யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். மந்த்லி ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் ஆக்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஃபார் அ டெய்லி சார்ட். ஓகே, டெய்லி எஃப்இஜி அண்ட் பிடிஆர்ஏஸ் ஆர் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வித்தின் தட் மந்த்லி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளுக்கு மந்த்லி தான் நம்மளுக்கு வந்து ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கும். போய் அதை தான் எடுக்க நிற்கும் மார்க்கெட்டு மந்த்லியோட எஃப்இஜியில் டேப் பண்ணா. இப்போ நம்மளுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் டெய்லி எஃப்இஜி அண்ட் பிடிஆர்ஏஸ்ன்னு சொல்லும். அது என்ன பண்ணும் அப்படின்னா மந்த்லி ஸ்ட்ரக்சர் கிட்ட போய் கொண்டு போய் விடும். அதாவது ட்ரான் லிக்விடிட்டி, மந்த்லி ட்ரான் லிக்விடிட்டின்னு இருக்குல்ல, அந்த ட்ரான் லிக்விடிட்டி கிட்ட டெய்லி கொண்டு போய் விடுறது தான் நம்மளுக்கு வந்து டெய்லி எஃப்இஜிஎஸ் அண்ட் பிடிஆர்ஏஸ் ஆர் இன்டர்னல் லிக்விடிட்டி வித்தின் தட் மந்த்லி ஸ்ட்ரக்சர். உள்ள ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியும் நடக்கும் டெய்லிக்கும். ஓகேவா? ஆனா மெயின் ஃபோக்கஸ் ஆன் என்ன லெவல்ஸ் எடுக்கிறீங்க, மந்த்லி லெவல்ஸ் என்ன எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மந்த்லியோட ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து டெய்லியோட ஸ்ட்ரக்சர் திரும்புது அப்படின்னா அங்கே வந்து நம்ம இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அதாவது ஐஆர்எல் இஆர்எல் பார்த்தே நம்ம வந்து என்ட்ரிஸுங்கிறது போயிடலாம். நம்ம வந்து மந்த்லி லெவல்ஸை போய் ட்ரேட் பண்ண மாட்டோம், டெய்லி ஸ்ட்ரக்சரை தான் ட்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். டெய்லி லெவல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 1 ஹவர் ஸ்ட்ரக்சர், 4 ஹவர் லெவல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள். This top-down alignment helps in setting bias, define targets, finding refined entries,
Why this concept is so important in MMX? Without understanding IRL and ERL, it's hard to read price action clearly. புரிஞ்சுதா? This concept helps you see where price is going ERL, what is doing along the way IRL. IRL எங்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து IRL பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது மார்க்கெட்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம். புரியுதா? Mastering this gives you a clear framework for predicting price movement with high probability. என்ன சொல்லியிருக்கேன்? Mastering this gives you a clear framework for predicting price movement with high probability. இதுல மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த சைக்கிளை மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரேஞ்சை மட்டும் லாக் பண்ணிட்டீங்க ஐஆர்எலுக்கு அப்படின்னா அந்த ரேஞ்சில் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரைஸ் மூவ்மெண்ட். IRL and ERL are the building blocks of price action. Without understanding this, every chart will look random. Okay, price is equal to 6 liquidity ERL or balance liquidity IRL. ரெண்டு தான் செய்யும். Once you understand where liquidity is, you understand where price will go next. புரிஞ்சுதா? லிக்விடிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் அப்பையிலேருந்தே வந்து எல்லாம் சொல்றாங்க லிக்விடிட்டியை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னா இந்த ரெண்டு லிக்விடிட்டி தான். இயர்ல எடுத்தா ஐஆர்எல் போவோம், இயர் எடுத்தா இயர்எல் போவோம். அதை தான் சொல்றேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் பிரைஸ் வில் கோ நெக்ஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த லிக்விடிட்டி. எங்க லிக்விடிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சார்ட்ஸ்குள்ள போயிடலாம். எக்ஸாம்பிள் சார்ட்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஓல்டு லோ ஓகேவா. எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஆஃப்டர் டேக்கன் இஆர்எல் டிரா டு ஐஆர்எல். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் டிரா, அதாவது நம்மளுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு போயிருக்கு ட்ரான் லிக்விடிட்டி மாதிரி ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்பி ஆஃப்டர் டேக்கன் ஐஆர்எல் டிரா டு இஆர்எல். அப்போ இதுதான் இஆர்எல். அதாவது நம்மளுக்கு வந்து ஐஆர்எல் போனதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு வந்து ஓல்டு லோவா வந்து ஓகேவா. அதே மாதிரி தான் நீங்க வந்து இதை பிஓஎஸா கனெக்ட் பண்ணுவீங்க, இதையும் பிஓஎஸா கனெக்ட் பண்ணுவீங்க எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர்ல. நான் சிம்பிள் அந்த பிஓஎஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஐஆர்எல் ஏஆர்எல் அவ்வளோ ஜஸ்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஓல்டு லோ எடுத்ததுக்கப்புறம் திரும்பி ஐஆர்எல் போயிட்டு இஆர்எல் ஓகேவா. இது செல்லுக்கு அண்ட் தென் பை இஆர்எல் எடுக்குது. தென் ஆஃப்டர் டேக்கன் இஆர்எல் ட்ரா டு ஐஆர்எல். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஆஃப்டர் டேக்கன் ஐஆர்எல் ட்ரா டு இஆர்எல் போயிருக்கு. ஓல்டு ஸ்விங்ஸ் ஐஸ் அண்ட் லோ ஓகேவா. மார்க்கெட் இந்த ஐ எடுத்த உடனே இந்த ஐஆர்எலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீவியஸாக இருக்க ஒரு இஆர்எல்லையும் எடுக்கலாம், இந்த இஆர்எல்லையும் எடுத்துட்டு கூட வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இஆர்எல் எடுத்தாலும் நம்மளுக்கு சைக்கிளுங்கிறது இந்த ஐஆர்எல் தான் வரும். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எல் எந்த ஐஆர்எல் இருக்கோ எஃப்இஜி ஓகேவா. அதாவது இங்கிட்ட ஒரு இஆர்எல் எடுத்துட்டு வருது, அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ்னா எந்த இந்த ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ் இருந்தாலும் அது இஆர்எல்லாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த டேப் வந்துட்டு திரும்பி மார்க்கெட் எங்கே வரும்? ட்ரான் லிக்விடிட்டி. அதுக்கும் அந்த இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் ட்ரான் லிக்விடிட்டி மார்க்கெட் எங்கே போகும்? ஐஆர்எலுக்கு போகும். அதுதான் ஓகேவா. நெக்ஸ்ட் சார்ட்டுக்குள்ள போயிடலாம். இது ஈரோ யூஎஸ்டி சார்ட். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி மந்த்லி எஃப்இஜி ஓகேவா. மார்க்கெட் வந்து ஒரு எஃப்இஜிக்குள்ள நிக்குது, அதாவது ஐஆர்எல் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட் வந்து டார்கெட் பண்ணுங்கிறது எதை வந்து டார்கெட் பண்ணுவாங்க? ஸ்விங் ஐஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னா எதுங்கிறத அடுத்த பேஜ் ஓகேவா. எதை எதை போட்டிருக்கேன்னு தெரியுதா? திஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஆனா பிஓஎஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நாங்கள் கணக்கு பண்ண மாட்டோம்ல, நம்மளுக்கு இந்த இடத்துல தானே பிஓஎஸ்ங்கிறது நடக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ட்ராஸ் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஓகேவா. இதுதான், இது ரெண்டு தான் மார்க்கெட் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளதான் நீங்க போய் எம்எம்எக்ஸ்எம் பார்க்க போறீங்க, இன்டியூஸ்மெண்ட் பார்க்க போறீங்க, என்னென்ன இருக்கோ இன்ஜினியர் லிக்விடிட்டி, எல்ஆர், ஹச்ஆர் மாடலு, இந்த ஒரு எஃப்இஜில டேப் பண்ணி அந்த ஐஆர்எல் போற வரைக்கும் தான் எல்லாமே பார்ப்பீங்க ஓகேவா. ஒரு செக்ஷன் என்ட்ரினா கூட இது தொட்டுட்டு அடுத்த இஆர்எல் என்ன ட்ரான் லிக்விடிட்டியோ அது வரைக்கும் தான் போகும். செக்ஷன்ல நீங்க என்ட்ரி எடுக்கனால என்ன மாடல் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இதுக்குள்ளதான் நடக்கும். இதுதான் ஃபவுண்டேஷன், நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஐஆர்எல் இஆர்எல் ஓகேவா. கண்ணு எங்க போகணும் அப்படின்னா ஒரு ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸுக்கு போகணும். ஓகே, அடுத்தது கோல்டு வீக்லி சார்ட். நம்மளுக்கு வந்து சிஎஸ்சிடி நடந்திருக்கு, ட்ரெண்ட் ஆர்டர் ஃப்ளோவை மாத்திருக்காங்க
ஓகேவா? ஒரு ஆர்டர் ஃப்ளோவா வந்திருக்கு. செல்லிங் ஆர்டர் ஃப்ளோல வந்திருக்கு. இந்த ஆர்டர் ஃப்ளோவ வி ஷேப் ரெக்கவரில மாத்திருக்காங்க மார்க்கெட். அப்ப சிஎஸ்ஐடி குடுத்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அடுத்து நம்மளுக்கு எங்க கண்ணு போகும்? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. தென் திரும்பி எங்கன்னு போயிருக்கு? இது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஆனா, நான் ஏன் இத எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இத எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஐஆர்எல்க்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு எடுத்துக்கலாம். ஆனா, மார்க்கெட் திரும்பி போய் இத ஒண்ண எடுத்துட்டு வருதுல்ல, அதனால நான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இந்த ஓல்ட் ஐஸ். இத எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டிராஸ் வந்து ஐஆர்எல்க்கு போகுது. இத எடுத்த உடனே போகல மார்க்கெட்டு. அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஓகே. அதேதான். திஸ் ஐ ஆல்சோ இஆர்எல். இங்க போட்டிருப்பேன். ஆஃப்டர் திஸ் ஐ டேக்கன் அவுட், தென் ஒன்லி ட்ரா டூ ஐஆர்எல். ஸோ கன்சிடர் இஆர்எல் டூ ஐஆர்எல். அந்த சைக்கிள் நடக்கும். ஓகேவா? இத எடுத்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து இந்த ஐஆர்எல்க்கு வரணும்னு இல்ல. வரும். மார்க்கெட் சப்போஸ் திரும்பி மேல போகும்ல. நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஐஆர்எல், இஆர்எல் வச்சும் நீங்க வச்சு பிரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்ட. ஓகேவா? அது இந்த ஐய டேக்கன் அவுட் பண்ணிட்டு வருமா? இந்த ஐய டேக்கன் அவுட் பண்ணிட்டு ஐஆர்எல்க்கு வருமான்னு. ஆனா, ஐஆர்எல் டூ இஆர்எல்ங்கிறது மார்க்கெட் கன்ஃபார்மா போகும். அது மட்டும் தெரியும். நம்ம என்ன பண்ண போறோம்? ஐஆர்எல்ங்கிறது வந்து ட்ரெண்ட் சைடு என்ட்ரி தர்றது. அதாவது இது வந்து ட்ரெண்ட் பை சைடு இருக்குன்னா, இந்த இடத்துல என்ட்ரி புடிச்சு இந்த இஆர்எல் டார்கெட் பண்ண போறோம். திரும்பி இந்த ஐஆர்எல்ல என்ட்ரி புடிச்சு இஆர்எல்ல டார்கெட் பண்ணணும். நம்ம இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் என்ட்ரி எடுக்க வேணாம். அது வந்து எப்ப திரும்புங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. பட் ஐஆர்எல் டூ இஆர்எல்ல வந்து என்ட்ரி ஈஸியா புடிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா, இஆர்எல் டிரா டூ ஐஆர்எல் எஃப்இஜி. இதுதான் எஃப்இஜி நான் வரைஞ்சிருக்கேன். அந்த எஃப்இஜில டேப் ஆயிட்டு மார்க்கெட் க்ளோஸே வைக்கல. கான்சிக்வென்ட் என்ரோச்மென்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸே வச்சாலும் மார்க்கெட் 100% ஃபில் பண்ணிட்டும் மார்க்கெட் இந்த ஏரியால எடுக்க போகும். சைக்கிள்ங்கிறது ஐஆர்எல், இஆர்எல்க்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எல்ல கான்சிக்வென்ட் என்ரோச்மென்ட் க்ளோஸ் வச்சாலும் அது வந்து எஃப்இஜி இதாயிருச்சு, ஃபெயில் ஆயிருச்சு. மார்க்கெட் வந்து கீழ போயிரும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து 100% ஃபில் ஆயிட்டு இந்த பிக் விட்டாலே போதும் மார்க்கெட் இன்னும் வந்து அந்த சைக்கிள்ல தான் இருக்கும். இந்த எஃப்இஜி எப்ப க்ளோஸ் வைக்கிதோ, மார்க்கெட் இந்த வீக் கேண்டிலா, வீக் கேண்டில் வந்து இந்த எஃப்இஜி தாண்டி எப்ப க்ளோஸ் வைக்கிதோ அப்பதான் இன்வாலிட் ஆகும் அந்த ஐஆர்எல். நெக்ஸ்ட் ஐஆர்எல்க்கு போணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வீக்ல பார்க்கறனால நம்ம 4 ஹவர்ல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல 4 ஹவர் போயிரும். ஓகேவா? 4 ஹவர் நம்மளுக்கு எப்படி இருக்கு? அதே நம்ம வந்து டே வீக்லி நம்ம கீ லெவல் எடுக்குறோம் அப்படின்னா, வீக்லில ஐஆர்எல் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 4 ஹவர் ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு நம்ம பை அடிக்க போறோம். சிம்பிள். ஓகேவா? நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு? 4 ஹவர்ல வந்து வீக்லி இஆர்எல் ஓல்ட் ஐ ட்ரா லிக்விடிட்டி. நம்மளுக்கு ஐஆர்எல் வந்ததுக்கு அப்புறம் இஆர்எல் ட்ரா டூ ஐஆர்எல் வீக்லி எஃப்இஜிக்கு உள்ள வந்திருக்கு. மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு எது டார்கெட்டா இருக்கும்? இதெல்லாம் ஈக்குவலைஸ். நான் சொன்ன மாரி எல்ஆர்எல். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ கன்டினியூஸா பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் என்ன சொல்ல வரேங்கிறது ஈஸியா இப்பயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இஆர்எல் டூ ஐஆர்எல், ஐஆர்எல் டூ இஆர்எல் வந்து இப்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கும்போது ஈஸியா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். 4 ஹவர் வந்து ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல? இஆர்எல் டேக் நோட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆ வியூஎஸ் குடுத்துட்டு, அடுத்து ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து சிஎஸ்ஐடியும் குடுத்துருக்கான். இந்த இடத்துல சிஎஸ்ஐடி குடுத்துருக்கான். குடுத்ததுக்கப்புறம் இஆர்எல் டேக் நோட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் மேல போய் எந்த இஆர்எல் எடுக்கலல்ல. மார்க்கெட் இந்த எஃப்இஜில டேப் பண்ணுதுனா ஐஆர்எல் தானே வரும். ஆனா மார்க்கெட் இங்கேயே சைக்கிள முடிச்சுட்டாங்க. ஐஆர்எல் இங்கேயே முடிச்சு, இஆர்எல் இங்கனே எடுத்துட்டு, திரும்பி இஆர்எல். அதாவது உங்களுக்கு இதையே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆயிருச்சா? மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சைக்கிள் வெயிட் இது மட்டும் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஐஆர்எல் டூ
இஆர்எல் ஒரு சைக்கிள் முடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் டு இஆர்எல் ஒரு சைக்கிள் முடிக்கணும் அப்படின்னா எப்படி? மார்க்கெட் வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. டேப் பண்ணிட்டு இந்த இஆர்எல் எடுத்துருச்சு மார்க்கெட். இப்ப நம்மளுக்கு வந்து இன்னொன்னு என்ன இருக்கும்? இங்க எஃப்இஜி இருக்கும். இந்த ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் கீழ வரும். கரெக்ட்டா? இப்ப மார்க்கெட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இஆர்எல் எடுக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஐஆர்எல் டூ இஆர்எல் போறது ட்ரெண்ட வந்து கன்டினியூஷன் பண்ணும். இஆர்எல் டூ இஆர்எல் எடுக்கிறது மார்க்கெட்ட சேஞ்ச் பண்ணும். ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணும். அதாவது இந்த இடத்துல இஆர்எல் எடுத்துச்சா, இப்ப இஆர்எல் நீங்க கன்சிடர் பண்றது ஒண்ணு எந்த இடத்துலலாம் இருக்கும்? ஒண்ணு லெஃப்ட்ல ஏதாச்சும் ப்ரீவியஸா ஏதாச்சும் லோ இருந்துச்சுன்னா, அந்த லோவ எடுக்கிறதுக்கு இஆர்எல் வரும். இல்ல அந்த லோவே நான் எடுக்கல மார்க்கெட் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, இஆர்எல், இஆர்எல். இங்க எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். சரியா? இந்த இஆர்எல் இருக்குல்ல, இந்த இஆர்எல் டேக் நோட் பண்ணதுக்கு அப்புறம், மார்க்கெட் இந்த ஐஆர்எல்ல வந்து வேலிடே பண்ணாம இன்வாலிட் பண்ணிட்டு, இந்த இஆர்எல்ல எடுத்துருச்சு அப்படின்னா, இது இஆர்எல் தானே ஓல்ட் ஐஸ் தான். இஆர்எல் எடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப மார்க்கெட் திரும்பி வரும்போது என்ன பண்ணும்? இந்த இடத்துல இருக்க ஐஆர்எல், இஆர்எல், ஐஆர்எல், இஆர்எல். ட்ரெண்ட் கன்டினியூஷன். அப்படியே சார்ட்ல உங்களுக்கு சொன்னா அழகா புரியும் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் சடனா கீழ வந்திருக்கா எக்ஸ்பென்ஷனா. தென் அந்த சைக்கிள் ஐஆர்எல், இஆர்எல். ஐஆர்எல் ஃபர்ஸ்ட் டேப் பண்ணிருக்கு. இஆர்எல் போய் எடுத்திருக்கு. ஸ்விங் லோ. எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஐஆர்எல்ங்கிறது கிரியேட் பண்ணவே இல்ல. டைரக்ட்டா இஆர்எல், இஆர்எல் சைக்கிள். ஓகேவா? மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்ப இங்க இஆர்எல் எடுக்கும்போது மார்க்கெட் லெஃப்ட்ல எதுவுமே இஆர்எல் இல்லன்னு சொன்னேன்ல. இப்ப இதுதான் இஆர்எல். அது வரைக்கும் போய் எடுக்கல. அப்ப இதுவே இஆர்எல் எடுத்துருச்சுன்னா, சைக்கிள் வந்து எப்படி போகும்? திரும்பி இந்த ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் மேல தான். ஐஆர்எல் இதுவே இஆர்எல்லா வச்சுக்கலாம். இது டேக் நோட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த எஃப்இஜியும் கிடையாது. மார்க்கெட் டைரக்ட்டா போயிட்டு இந்த இஆர்எல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. தென் இந்த இஆர்எல் எல்லாம் எடுத்துருக்கு. அதான் போட்டிருக்கேன். இந்த இடம் வரையும் இந்த இடத்துல வரையும் போட்டிருக்கேன். 4 ஹவர் இஆர்எல் ஓல்ட் ஐஸ். எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ட்ரான் லிக்விடிட்டி எதுக்கு வந்திருக்கு மார்க்கெட்? எஃப்இஜி. இந்த எஃப்இஜி டேப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி எங்க ட்ரான் லிக்விடிட்டி? இந்த இஆர்எல். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரியாரிட்டியா வருது இந்த இஆர்எல் தான். பிஓஎஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்ட்ரக்சர் படி எத பார்ப்போம்? நம்மளுக்கு வந்து இப்படி மார்க்கெட் மேல ஏறி இருக்கு அப்படின்னா, திரும்பி கீழ வந்து இந்த இடத்துல தானே பிஓஎஸ் குடுக்கும். அதுதான் பார்க்கணும். இஆர்எல்னு எங்க போய் எந்த ஓல்ட் ஐய எடுக்குதோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து சைக்கிள கன்டின்யூ பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பிஓஎஸ் நடக்கிற இடத்துல இஆர்எல்ங்கிறத டார்கெட் பண்ணிக்கலாம் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? அடுத்தது இங்க ஒரு இஆர்எல் எடுத்திருக்கு. இதுவுமே இஆர்எல்லா வரும். தென் இதையும் எடுத்திருக்கனால நான் இத மார்க் பண்ணியிருக்கேன். இஆர்எல் எடுத்த அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ட்ரான் லிக்விடிட்டி எஃப்இஜிக்குள்ள வந்திருக்கு. ஐஆர்எல். திரும்பி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்காம மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் புஷ் டூ இஆர். 4 ஹவர் ஓல்ட் ஐஸ். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஓல்ட் ஐய எடுத்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் சடனா இந்த எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு மார்க்கெட் புஷ் பண்ணி இந்த இஆர்எல் டார்கெட் பண்ணிருச்சு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அது சைக்கிள் நடக்கல. ஓபில இருந்து மார்க்கெட் அப்படியே மேல போயிடுச்சு. நம்மளுக்கு என்ன டார்கெட்? வீக்லி இஆர் ஓல்டு ட்ரான் லிக்விடிட்டி வந்து போய் ரீச் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்தது பார்ப்போம். ஓகே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஆர்எல் டு இஆர்எல்ங்கிறது வந்து ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள்குள்ள தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐஆர்எல் டு இஆர்எல்ங்கிறது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள்குள்ள தான் எம்எம்எக்ஸ் தான் பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த சைக்கிள்குள்ள தான் எம்எம்எக்ஸ் பார்க்க போறோம். இதான் வீக்லி இஆர்எல் ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? அதாவது வீக்லியோட எஃப்இஜி ஐஆர்எல்ல இருந்து வீக்லியோட இஆர்எல் தான் நம்மளுக்கு வந்து 4 ஹவரோட எம்எம்எக்ஸ்எம் ஒரிஜினல் கன்சாலிடேஷன் நடக்கிற இடம். இன்னொரு தாட்டி கூட சொல்றேன். வீக்லியோட ஐஆர்எல்ல டேப் பண்ணும்போது வீக்லியோட இஆர்எல்ல அப்படியே போய் 4 ஹவரா மாத்தி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரிஜினல் கன்சாலிடேஷன் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து எம்எம்எக்ஸ்எம் முடியிற இடம். ஓகேவா? நம்மளுக்கு அதே தான். இதுல அப்படியே நான் என்ன பண்ண போறேன்? எல்ஆர் இது எல்லாமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். எந்த ஐயுமே டேக் நோட் பண்ணாம தானே வந்திருக்கு மார்க்கெட். இது ஈக்குவலைஸ். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஒண்ணு எஃப்இஜில டேப் பண்ணாலும் புரொடெக்டட் லோ. ஓகேவா?
எஃப்இஜி டேப்னா ப்ரொடெக்டட் லோ. இது ப்ரொடெக்டட் லோ. ஓகே. ப்ரொடெக்டட் லோ ஆனதுக்கப்புறம் இங்க ஒரு லோவ தூக்கியிருக்கு. லோவ தூக்கிட்டு டர்ட்டில் சூப்ன்னு வரும். மார்க்கெட் திரும்பி மேல போனதுக்கப்புறம் இது ப்ரொடெக்டட் லோவா மாறிடும். திரும்பி எஃப்இஜி டேப் இது ப்ரொடெக்டட் லோ. அதனால தான் எடுக்கல. தென் இந்த லோ இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த லோவ கட் பண்ணியிருக்கு. தென் நம்மளுக்கு வந்து என்னது இது டர்ட்டில் சூப்ன்னு வரும். நம்மளுக்கு வந்து இது ப்ரொடெக்டட் லோ. ஓகேவா? நம்ம வந்து இந்த ப்ரொடெக்டட் லோ எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சர் கண்டென்ட்ல வந்து பார்ப்போம். அப்போதைக்கு நான் நார்மலா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி வந்து ப்ரொடெக்டட் லோ ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம். ஓகேவா? ஏன்னா ஒரு லோவ தூக்குனாலே 2 சைடு போறதுனால ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி. அத ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த ப்ரொடெக்டட் லோ இன்னும் வந்து எப்படி நம்ம தான் வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சர் வீடியோல பார்ப்போம். தென் இது வந்து ஈரோ யூஎஸ்டி. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பார்த்தோம்ல மந்த்லி சார்ட் ஈரோ யூஎஸ்டி. அந்த சார்ட்டோட டெய்லி. அந்த சார்ட்டோட டெய்லி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அதே சைக்கிள பாருங்க நீங்க. ஓகேவா? இங்க ஐஆர்எல் எடுத்திருக்கு மார்க்கெட். கரெக்ட்டா? ஐஆர்எல் எடுத்து இந்த இடத்துல இஆர்எல் டேக் நோட் பண்றோம். எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பி என்ன பண்ணியிருக்கு ஓபில டேப் பண்ணிட்டு இஆர்எல் எடுத்திருக்கான். இப்ப இங்க இஆர்எல் திரும்பி இது இஆர்எல். மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணிருச்சு. அப்ப நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ இஆர்எல் ஓல்ட் ஐஸ் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் இங்க நடந்துருச்சா? நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னா இதுல இருக்க ஐஆர்எல் எஃப்இஜி அதை தான் இங்க வந்து கண்ணு போட்டிருக்கேன். நம்மளுக்கு போற முதல்ல கண்ணு எங்க போகணும்? இஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஐஆர்எல். இந்த ஐஆர்எல் இருந்தாலும் நீங்க என்ட்ரி போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் இந்த ஐஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட இஆர்எல் எங்க இருக்கும்? இந்த பிஓஎஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இந்த இஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? டைரக்டா போயிட்டு லெஃப்ட்ல இருக்க இந்த ஐ எல்லாம் வந்து எடுத்திருக்கு. இஆர்எல் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஐ எடுத்தது வந்து இந்த ஐ. அதனால அகைன் ஒரு ஐ கிரியேட் பண்ணிட்டு இந்த ஐயை டேக் நோட் பண்ணியிருக்கனால இஆர்எல் இது எடுத்திருக்கு. மார்க்கெட் திரும்பி இது பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னா பிரீமியம் டிஸ்கவுண்ட்லயே நம்மளுக்கு வந்து வரல. டிஸ்கவுண்ட்டுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் போல. ஆனா சைக்கிள்ங்கிறது நடக்கும். மார்க்கெட் 2 கன்டினியூஷன் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்எல், இஆர்எல் பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதையும் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வந்து பார்க்கணும்? அதாவது பிரீமியம்ல இருக்க ஐஆர்எல்லையும் எப்படி வந்து நம்ம எடுக்கலாம்? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் ஒரு லிக்விடிட்டி பார்க்கணும். அது ஒரு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு இந்த ஐஆர்எல் டேப் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த ஐஆர்எல்ல திரும்பி எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஓகே. என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் இஆர்எல் ஓல்ட் ஐஸ் டேக் நோட் பண்ணி, இந்த ஐஆர்எல்லையும் மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் வைக்கல. இந்த ஐஆர்எல்லையும் மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் வைக்கல. 2 ஐஆர்எல்லையும் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எத டார்கெட் பண்ணும்? இஆர்எல் ஓல்ட் ஐஸ். இத தான் டார்கெட் பண்ணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் என்னதான் இங்க சுத்துனாலும் இஆர்எல்ங்கிறது இதான் ட்ரான் லிக்விடிட்டி டெய்லிக்கு. ஓகேவா? நம்மளுக்கு மந்த்லி எஃப்இஜிய இங்க புடிச்சு டெய்லில ஸ்ட்ரக்சர மாத்தி டெய்லில எம்எம்எக்ஸ்எம் நடக்கும். ஓகேவா? நீங்க போய் 1 ஹவர்ல கூட இங்க இருந்து இத 1 ஹவர்ல இருந்து எம்எம்எக்ஸ்எம் இங்க கூட பார்த்துக்கலாம். இங்க இருந்து 1 ஹவர்ல எம்எம்எக்ஸ்எம் இப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது அதான் போட்டிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு போலாம். இந்த இடத்துல இருக்க எம்எம்எக்ஸத்த நம்ம பார்ப்போம். ஐஆர்எல் டு இஆர்எல். ஓகே. ஓகே. டெய்லிக்கு நம்ம வந்து டெய்லிக்கு அதாவது மந்த்லியோட ஐஆர்எல் இங்க டேப் ஆயிருக்கு அப்படின்னா மந்த்லியோட எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இது. அப்ப அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டெய்லியோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். இப்ப டெய்லியோட எம்எம்எக்ஸமும் இங்க தான் ஒரிஜினல் கன்சால்டேஷன் இருக்கும். நம்ம உள்ள போய் 1 ஹவர்ல இங்க எடுத்துக்கலாம். எம்எம்எக்ஸ்எம் வாட் எவர் யூ வாண்ட். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ, என்ன யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியில நீங்க பார்க்குறீங்கன்னா, டெய்லியில இதான் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது ஒரிஜினல் கன்சால்டேஷன் இங்க தான் இருக்கும். அதே எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஓல்ட் ஐஸும் இங்க தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க 1 ஹவரோட எம்எம்எக்ஸ்எம் பார்ப்போம். ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு? டெய்லியோட ஐஆர்எல்குள்ள மார்க்கெட் வந்துட்டு இஆர்எல் ட்ரான் லிக்விடிட்டின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு ஒரிஜினல் கன்சால்டேஷன் இங்க நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு லைன் போட்டிருக்கேன்ல இங்க.
இது என்ன பண்ணா ஒரு திங் ஐ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு இஆர்ல எடுத்து மார்க்கெட் திரும்பி இஆர்ல எடுத்து அப்ப நம்மளுக்கு இம்பல்சிவான மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஐஆர்எல்குள்ள வந்து ஒரு டெய்லி பிடிஆர் கீ லெவல்ஸ்குள்ள வந்து மார்க்கெட்டை இஆர்எல் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் சேஞ்சிங் டு ட்ரெண்ட் சேஞ்சிங் த செல் டு பை ட்ரெண்ட். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்க இஆர்எல் எடுத்திருக்காங்க போட்டா மார்க்கெட் வந்து ரெண்டு ஐஆர்எல் இருக்கு, இங்கேயும் ஐஆர்எல் இருக்கு, இங்கேயும் ஐஆர்எல் இருக்கு. மார்க்கெட் டேப்ட் இயர் இஆர்எல் டேக்கன். ஓகே, தென் அதுக்கப்புறம் இங்க இஆர்எல் ஓல்டு ஐஸ் எடுத்திருக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் 50% நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ரெண்டு 50%ல டிஸ்கவுண்ட்ல ஐஆர்எல் இருக்கு. அப்ப மார்க்கெட் ஐஆர்எல் நின்னுட்டு தான் மார்க்கெட் இஆர்எல் டேக்கன் அவுட் பண்ணிருக்கும். அப்ப திரும்பி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு டீலிங் ரேஞ்சுங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப 50% நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து 1 ஹவர் ஓல்டு இஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் 50% கீழே ஐஆர்எல் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் இந்த இஆர்எல் டார்கெட். ஓகேவா, ஐஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இஆர்எல் டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் திரும்பி பாத்தீங்கன்னா இங்க ஐஆர்எல் எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு ட்ரான் லிக்விடிட்டியை முடிச்சிருச்சு. டெய்லியோட ட்ரான் லிக்விடிட்டியை முடிச்சிடும். ஓகேவா, ஓகே. உங்களுக்கு சிம்பிளா வேணா ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் காமிக்கிறேன். லைவ் எக்ஸாம்பிள் கோல்டு நடந்ததே காமிக்கிறேன். வீடியோ இதுவே லாங்கா போயிடுச்சு. ஓகே, கோல்டு நடந்ததே நான் காமிக்கிறேன். சரியா, Come on. ஓகே, மார்க்கெட்டை என்ன பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஐஆர்எல் எடுத்துட்டு இஆர்எல் டேக் நோட் பண்ணிருக்கு. திரும்பி வந்து ஐஆர்லாம் எடுக்கல, இஆர்எல் டேக் நோட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய இம்பல்சிவ் மூவ்லாம் கிடையாது. டேரக்டா திரும்பி எக்ஸ்பென்ஷன்ல கீழே வந்து அப்ப நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் இங்க ஒரு ஐஆர்எல் டேக் நோட் பண்ணிட்டு இஆர்எல் வந்து டேக் நோட் பண்ணுறேன். ஒரு கரெக்டான பீரியரே அதாவது எங்க வந்து இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல மார்க்கெட் தான் இஆர்எல் எடுத்துருச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான பிடிஆரேவும் கரெக்டான ஒரு செக்ஷனும் நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல்ங்கிறது நடக்கிறது வந்து ஒரு செக்ஷன்ல தான் நடக்கும். ஓகேவா, ஒரு செக்ஷன் நியூயார்க் செக்ஷன்லயோ லண்டன் செக்ஷன்லயோ ஒரு டேயோட ஐயோ லோ ஃபிக்ஸ் ஆனாதான் மார்க்கெட் வந்து அந்த இம்பல்சிவ் மூவ்ங்கிறத அடுத்த டே வரைக்குமே காமிக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங்கே மண்டேவே வீக்கோட லோ வச்சுட்டு போகணும்னா வாய்ப்பு இல்லை. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஆரேவும் நல்ல ஒரு பிடிஆரேக்குள்ள வந்து உட்காரும். இது வந்து ஏமாத்துனது. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஐஆர்எல் போயிருக்கு. திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு நல்ல ஒரு உள்ள இந்த எஃபிஜிக்குள்ள மார்க்கெட் வந்துட்டு அதாவது டெய்லி போய்க்கிறேன் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டெய்லி ஐஆர்எல். ஓகே, டெய்லி ஐஆர்எல்ங்கிறது போது நம்மளுக்கு வந்து இந்த ஐஆர்எல் க்ளோஸே பண்ணல. மார்க்கெட் க்ளோஸ் பண்ணலையா, மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு இந்த இடத்துல உள்ள வந்துருச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் 1 ஹவர்ல நீங்க சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் பாப்பீங்கல்ல, அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் மூவ்மெண்ட்ங்கிறது இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு மொமெண்டம் அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுற மொமெண்டமும் ஸ்பீடா தான் இருக்கணும். மார்க்கெட் ஒரு பிடிஆர்ஏக்குள்ள உள்ள வருதுன்னா ஸ்பீடா உள்ள வரும், ஸ்பீடா வெளியே போகும். அந்த மொமெண்டமே இங்க இல்ல. அதனாலதான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு டேல இருக்க இந்த ஐஆர்எல் டேப் பண்ணிட்டு அந்த ஐஆர்எல் டேப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மொமெண்டம் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஐஆர்எல் டேப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் சிஎஸ்ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசா இந்த இடத்துல மொமெண்டம், இந்த மொமெண்டத்துக்கும் இந்த மொமெண்டத்துக்கும் பவர். அப்ப மார்க்கெட் இன்னும் சேஞ்ச் ஆகல பைக்கு. அப்ப தென் நல்லா உள்ள வந்துட்டு மார்க்கெட் நல்லா உள்ள வந்துட்டு இந்த இடத்துல நம்மள ஏமாத்துனது. சண்டே ஓப்பன் ஆகி மண்டே ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் டைரக்டா மேல போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பை தான் நினைப்போம். பை தான் நினைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை திரும்பி கீழே கொண்டு வந்துட்டு
இம்பல்சிவா இறக்கிட்டு, இம்பல்சிவா எடுத்துட்டு போறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துல ஐஆர்எல் இங்க எடுத்திருக்கு. இஆர்எல் டேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்ப நம்மளுக்கு இஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த இஆர்எல் எடுக்கும்போது மார்க்கெட் சைக்கிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. சைக்கிள் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் மார்க்கெட்? ஐஆர்எல் இஆர கன்டினியூஷன் பண்ணும். இதுதான் ஐஆர்எல். இந்த ஐஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்டா போய் எதை இஆர்எல் எடுத்திருக்கு? இந்த இஆர்எல் டார்கெட் பண்ணிருக்கு. ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஐஆர்எல் தானே நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டியா வரும். இஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ட்ரான் லிக்விடிட்டி இதா வரும். இந்த ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் ஏன் போகல அப்படின்னா, இந்த இடத்துல செக்ஷனுங்கிறதும் இல்ல. அடுத்த நாள் வந்து நியூஸ் இருந்தது. நம்மளுக்கு ஐஆர்எல் 4 ஹவர்லயும் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பெட்டர். ஏன்னா 4 ஹவர்லயும் மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோவ சேஞ்ச் பண்ணி தான் உட்கார்ந்திருந்தான். 4 ஹவர்ல உங்களுக்கு தெரியுதா? 4 ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4 ஹவர்ல இவ்வளோ பெரிய எஃப்இஜி. ஓகேவா? 4 ஹவர்ல இவ்வளோ பெரிய ஐஆர்எல் இருக்கு. மார்க்கெட் டேப் பண்ணிட்டு, அந்த டேப் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் புஷ் பண்ண முடியல இஆர்எல்க்கு. மார்க்கெட் திரும்பி என்ன பண்றான்? ப்ரீவியஸ் டே லோவ அடுத்த நாள் வந்து எடுத்துட்டு நியூயார்க்ல இருந்து அந்த நியூஸ்ல இருந்து பை ஆகுது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லில இருந்து பார்க்கும்போது, இந்த ஐஆர்எல் எடுத்திருக்கு. இதுதான் இஆர்எல் டார்கெட். மார்க்கெட் இங்க போகும். ஓகே. 4 ஹவர் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க என்ன பண்ணியிருக்கு? டர்ட்டில் சூப் பண்ணியிருக்கு. அப்பன்னா என்னது இது? இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? HRLRன்னா புரொடெக்டட் ஸ்விங். அப்ப புரொடெக்ஷன் ஸ்விங் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்ட் கரெக்ட்டா தான் இருக்கும்ன்றதும் அர்த்தம். 1 ஹவர்லயும் அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட் இந்த லோவ ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் போயிருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து என்னது இது? ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. நம்ம ஐஆர்எல், இஆர்எல்லையும் பார்க்கணும். அதுக்குள்ள நடக்கிறதையும் பார்க்கணும். ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப பெருசா போயிருச்சு, லாங்கா போயிருச்சு. ஆனா இதுதான் ஃபவுண்டேஷன். அதனால தான் நான் வந்து லாங்கா எடுத்தேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. ஓகே. தேங்க் யூ. ஆ யாராச்சும் புதுசா எம்எம்எக்ஸ்எம் சீரிஸ் பார்க்குறாங்கன்னா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. நான் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி லிங்க் போடுறேன். அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிடிஎஃப் நல்லா இருக்கா? கரெக்ட்டா புரியுதா? அப்படிங்கிறத வந்து ஆ தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. எதா மாத்தணும் அப்படிங்கிறத மாத்திக்கலாம். சரியா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.